வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து மே மாதம் 15ஆம் தேதி தனிமனிதன் காப்பு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பிறந்திருக்கின்றான். அவன் அறிவிலே முன்னேறி வர வேண்டியதுதான் பிறவியினுடைய நோக்கம். இதுதான் இயற்கையினுடைய இயல்பு. அது கெடக்கூடாது. அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற போது தனிமனிதன் காப்பு, செக்யூரிட்டி என்பது அங்குதான் உண்டாகின்றது. உலகம் முழுவதிலும் மேல்நாட்டிலே கூட பல இடங்களில் என்னிடம் கேட்பதுண்டு, சுதந்திரத்தை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று. தனிமனிதனுடைய சுதந்திரத்தை பற்றி நீங்கள் கேட்கின்றீர்கள். சுதந்திரம் இருக்கின்றது. அந்த சுதந்திரத்தை காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற போது கட்டுப்பாட்டினால்தான் சுதந்திரம் உண்டாகும். பிறர் சுதந்திரத்தை அழித்துவிடக்கூடாது என்ற ஒரு பேர் உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து அவனுடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளும் போதுதான் சுதந்திரம் எல்லோருக்கும் கிட்டுமே தவிர, சுதந்திரம் என்பது தானாக விரும்பும் காரியத்தை எல்லாம் தங்கு தடையின்றி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு என்று வைத்துக்கொள்வது தவறான கருத்தாகும் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. ஆகவே சுதந்திரம் என்பது உண்மையாக எல்லோருக்கும் வேண்டுமானால் பிறருடைய சுதந்திரத்தை நாம் காக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கட்டுப்பாடுகளில்தான் எல்லோருடைய சுதந்திரமும் காக்கப்படும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாதுகாப்பும் அமையும். அருட்தந்தை அவர்கள், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.